சசி அவர்களோட இயக்கத்துல 100 சாமி அப்படிங்கிற படம் விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்த இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. டே 1 ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் மா இன்டி பங்காரு அப்படின்னு சமந்தா நடிச்ச இந்த படம் டே 1 ஒரு செம்ம ஓப்பனிங் வந்திருக்கு. அதையுமே எவ்வளோங்கிறத பார்ப்போம். இது மட்டும் இல்லாம டாய் ஸ்டோரி 5 அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. இன்னும் சில படங்கள் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் என்னென்ன படம், அப்புறம் இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பிளாஸ்ட் அந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே பார்ப்போம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. நான் அடிமை இல்லை அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து ஒரு ஜீவன் தான் அப்படின்னு அந்த பையன் பாடுற பாட்டு. ஸோ அதுல ஸ்ரீதேவி வந்து பார்ப்பாங்க. அதுதான் அந்த ஃப்ரேம். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், நிசார் அகமது, ஃப்ரீ டுட்டோரிங் ஃபார் லோவர் மேக்ஸ், அப்புறம் எம் நிதிஷ், ஏசி கார்த்திக் ஃபார் யூ அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. அப்சஷன் நேத்து 22வது நாள் இந்தியால 1,63,96,00,000 கடந்திருக்கு இந்த படம். $300 மில்லியன் இந்த படம் வந்து கடந்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $1 மில்லியன். ஒரு பெரிய வெற்றி படம். நேத்து டாய் ஸ்டோரி 5 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் டே 1 எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ்னா, இந்தியால 1,44,00,000, வேர்ல்டு வைடு இந்த படம் $43 மில்லியன். அதாவது டே 1 400 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $250 மில்லியன். பாப்போம் இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்குதான்னு. அப்புறம் நேத்து வந்து காக்டெயில் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. ஷாகித் கபூர் அவர்களோட படம் ஒரு பெரிய ஓப்பனிங்கே வந்திருக்கு. டே 1 இந்தியால 16,25,00,000, உலகம் முழுக்க 20,20,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 150 கோடி. ஸோ டே 1 ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு. அதை தொடர்ந்து இந்த படம் ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வருதான்னு பார்ப்போம். அப்புறம் சிங்கீதம் அப்படிங்கிற படம் நேற்று 8வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 15,00,000, உலகம் முழுக்க 16,00,000. டோட்டலா 5,19,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 6,74,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். அப்புறம் பெத்தி அப்படிங்கிற படம் நேற்று 16வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1,45,00,000, உலகம் முழுக்க 1,95,00,000. டோட்டலா 220 கோடியே 58,00,000, உலகம் முழுக்க 341 கோடியே 47,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 350 கோடி. இப்போதைக்கு இந்த 2026ஓட ஹையஸ்ட் கிராசரி இந்தியன் ஃபிலிம்ஸ்ல 3வது இடத்துல இருக்கு. ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் மலையாளம்ல பால் அண்ட் த பாய் அப்படிங்கிற படம் நேற்று டே 1 கேரளால 1,40,00,000, உலகம் முழுக்க 2,08,00,000. 20 கோடி அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட். டே 1 ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு. இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்கு. மேபி வரப்போற நாட்கள்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வழக்கமா மலையாள படத்துக்கு வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆகி பெரிய வெற்றி அடைகிற படங்கள் தான் எக்கச்சக்கமா இருக்கு. பிளாஸ்ட் நேத்து 23வது நாள் தமிழ்நாட்டுல 22,00,000, உலகம் முழுக்க 26,00,000. டோட்டலா தமிழ்நாட்டுல 31 கோடியே 75,00,000, உலகம் முழுக்க 75 கோடியே 62,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 17 கோடி பட்ஜெட். அப்புறம் பரிமளா அண்ட் கோ நேத்து 15வது நாள் தமிழ்நாட்டுல 11,00,000, உலகம் முழுக்க 12,00,000. 12 கோடியே 15,00,000 தமிழ்நாட்டிலையும், 15 கோடியே 58,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். ஹபிபி நேத்து தமிழ்நாட்டுல வெறும் 6,00,000 தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா தமிழ்நாட்டுல 1,41,00,000, இந்தியாவில் 1,40,00,000 தான் இதுவரையும் வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். 7 கோடி பட்ஜெட். ஸோ மீதி படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல அந்த லைக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கொடுத்துக்கோங்க. இப்போ மீதி படத்தோட வசூலை பார்ப்போம். அப்புறம் நேற்று ரிலீஸ் ஆன சமந்தா அவர்கள் நடித்த மா இன்டி பங்காரம் அப்படிங்கிற படம் தமிழ்ல கூட எங்கள் தங்கம் அப்படின்னு ரிலீஸ் ஆயிருக்கு. டே 1 ஆந்திரா தெலுங்கானால 4,80,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,53,00,000, ஓவர்சீஸ்ல பிரீமியரோட சேர்த்து 6,35,00,000, உலகம் முழுக்க 12,68,00,000 இந்த படம் வந்து டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 25 கோடி. டே 1 ஒரு செம்ம கலெக்ஷன் வந்துருச்சு. இந்த படம் டே 1 ஒரு சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்குல்ல. ஆக்சுவலா டே 2 இதோட ஒரு நல்ல நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். முக்கியமா ஆந்திரா தெலுங்கானால ஒரு நல்ல புக்கிங் போய்கிட்டு இருக்கு. நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் விஜய் ஆண்டனி அவர்கள் நடிப்புல சசி அவர்களோட இயக்கத்துல வந்து 100 சாமி அப்படிங்கிற இந்த படம் நேற்று டே 1 தமிழ்நாட்டுல 1,17,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 12,00,000, ஓவர்சீஸ்ல 11,00,000, உலகம் முழுக்க 1,40,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 12ல இருந்து 15 கோடிக்குள்ள. ஸோ இந்த படம் டே 1 ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு. டே 2 இதோட ஒரு சூப்பர் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ ரீசெண்ட் டேஸ்ல தமிழ் சினிமா எப்படி தியேட்ரிக்கலா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு வந்து இத்தனைக்கும் ரிலீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது.
அடுத்த நாள் கூட ஒரு பெரிய ஓப்பனிங் வந்தது. அது தொடர்ந்து அந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சது. இந்த வருஷத்தோட பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு இந்தியன் ஃபிலிம்ஸ் எடுத்தாலே அதுல கண்டிப்பா கருப்பு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே பிளாஸ்ட்னு ஒரு படம் வந்து சக்கப்போடு போட்டுச்சு. இந்த 2 படங்களும் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கும்போது பரிமளா அண்ட் கோ வந்து ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்தது. இப்போ இந்த படங்கள்லாம் கொஞ்சம் ஓயும்போது 100 சாமி அப்படிங்கிற ஒரு படம் ஒரு நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு. நல்ல பெர்ஃபார்ம், நல்ல டாக் இருக்கு இந்த படத்துக்கு. இதுக்கு நடுவுல ஒரு போன வாரம் சில படங்கள் வந்தது. இதுக்கு நல்ல டாக் வருது. முக்கியமா ஹபீபி பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் இந்த படத்த நல்லா இருக்கு. ரிவ்யூவர்ஸ்லாம் பயங்கரமா பாராட்டி இருந்தாங்க. ஆனா இந்த படம் பெருசா பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டுமே ஒரு படத்த நல்ல படம் இல்ல அப்படிங்கிறது தீர்மானிக்க முடியாது. ஸோ ஹபீபிங்கிறது இந்த படம் டிசாஸ்டரா இருந்தாலும், இல்ல ஒரு ஃப்ளாப்பா இருந்தாலும், இல்ல பெரிய பிளாக் பஸ்டரா இருந்தாலும், அந்த படம் ரொம்ப நல்ல படம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்து. அதே நேரத்துல பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆனதுனாலேயே ஒரு படத்த நம்ம நல்ல படம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ அதுக்கு இங்க நெறைய படங்கள் உதாரணம் இருக்கு. இப்போ 100 சாமி ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இத தொடர்ந்து இனிமே வரப்போற சின்ன பட்ஜெட் படங்கள் கூட பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா, இங்க அந்த அளவுக்கு தியேட்டர் வந்து சின்ன படங்களுக்கு ஒதுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எத்தன பேரு சின்ன படத்த நான் தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு ரெடி? ரொம்ப நல்ல படமா இருந்தா நான் ஃபேமிலியோட கூட போய்க்கிட்டு தான் இருக்கேன். இல்லங்க, நான் வந்து எப்பயாவது தான் போவேன். அது பெரிய ஸ்டார் படமா இருந்தா மட்டும் தான் போவேன். அப்படின்னு இதுல எந்த மனநிலையில நீங்க இருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. அதுக்கு அடுத்ததா இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல 1 இயர் ஆஃப் குபேரா. குபேரா வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆகி ஆந்திரா தெலுங்கானால ஒரு பெரிய ஹிட்டாவே அமைஞ்சது. அதே தமிழ்ல பெரிய ஹிட்டான்னு கேட்டீங்கன்னா சுமாரா தான் போச்சு. இந்த படம் தமிழ்நாட்டுல 20,95,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 73 கோடி கிட்ட, கர்நாடகால 11,69,00,000, கேரளால 1,64,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3,05,00,000, இந்தியால மட்டுமே 110 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 30,25,00,000, உலகம் முழுக்க 140,63,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 130 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 65 கோடி, 76 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்தது. ஓவராலா ரெக்கவரி, அதாவது ஓவராலா இந்த படம் வேர்ல்டு வைட் ரெக்கவரி 117% கிட்ட வந்திருக்கு. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையும் இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னே சொல்லலாம். அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. முக்கியமா வந்து நாகார்ஜுனா இந்த படத்துல இருக்காரு. அப்புறம் ராஷ்மிகா மந்தனா, தனுஷ்க்கு அதுக்கு முன்னாடி வாத்தி வந்து தெலுங்குல சார் அப்படின்னு ரிலீஸ் ஆயிடுது. அது ஒரு பெரிய கலெக்ஷன் ஆகி பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அதோட தொடர்ச்சியா கூட இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங், நல்ல கலெக்ஷன் இருந்தது. ஆனா ஆந்திரா தெலுங்கானாவை தாண்டி மற்ற இடத்துல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. முக்கியமா தமிழ்நாட்டுல இந்த படம் ஒரு பெரிய ஹியூஜ் ஃபிளாப்பாவே ஆச்சு. ஆனா வசூல் ரீதியா தியேட்டர்களா ஓவராலா இந்த படம் ஒரு 100%க்கு மேல ரெக்கவர் பண்ணி பிரேக் இவன் பண்ணியிருக்கு. அப்புறம் அதே நாள்ல ரிலீஸ் ஆன சித்தாரே ஜமீன் பர். ஆமாங்க, 1 இயர் ஆஃப் சித்தாரே ஜமீன் பர். இந்த படம் வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படம். ஸோ இந்த படம் இந்தியால மட்டுமே 200 கோடியை கடந்திருக்கு. ஓவர்சீஸ்ல 64 கோடி 65,00,000. உலகம் முழுக்க இந்த படம் 265 கோடி 50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 90 கோடி. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 65 கோடிக்கு போயிருந்தது. 137 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சது. அதாவது இது ஒரு பெரிய ஆக்ஷன் படமோ இல்ல வழக்கமா கன்னு ரத்தம் தெறிக்க தெறிக்க அப்படிலாம் படம் கிடையாது. இது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் காமெடி டிராமா. அமீர் கான் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார்ஸ் ஆல்ரெடி பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய ஹியூஜ் கலெக்ஷன்லாம் கொடுத்த ஒரு ஸ்டார் இப்போ வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ரெண்ட்ல இருக்கு. இன்னைக்கு வந்து ஆக்ஷன் படம் பண்ணா அதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு, பெரிய கலெக்ஷன் இருக்கு. ஆனாலும் அவர் ஒரு தனி ஜானரை செலக்ட் பண்ணி, அதாவது காமெடி, ஸ்போர்ட்ஸ் காமெடி ஜானரை செலக்ட் பண்ணி இந்த பசங்கள்லாம் வச்சு அவ்வளோ தரமான ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு. உண்மையிலேயே ஒரு ரொம்ப நல்ல படம். இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.